இரண்டு அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் இருக்குது. அந்த ரெண்டு அருட்கொடைகளையும் அதிகமான மக்கள் அதை வீணடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதை ஒரு அருட்கொடை என்பதாகவே அவங்க நினைக்காம இருக்கிறாங்க. ஆனால் அது மிகப்பெரிய அருட்கொடை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அந்த ரெண்டு அருட்கொடையும் சொன்னாங்க. ஒன்று அஸ்ஸிஹத், முதலாவது உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த நேமத்துகள்ல ஆக உயர்ந்த நேமத்து. அந்த நேமத்து என்பது எப்ப நமக்கு புரியும் அப்படின்னு சொன்னா, யார் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் உடல் ஆரோக்கியம் எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த நேமத் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அதை பத்தி பக்கம் பக்கமாக சொல்லுவாங்க. ஆனா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு அது ஒரு நேமத்தாகவே தெரிவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க வல் ஃபராக், ஓய்வுடைய காலங்கள். ஓய்வுடைய காலங்கள் இருக்குது. இதுவும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நேமத்து. ஆனா மக்கள் அதை ஒரு நேமத் என்பதாகவே நினைக்கல, அது ஒரு நேமத்தாகவே அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் வேலையிலே இருக்கக்கூடிய, வீட்டுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட போய் ஓய்வுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு உன்னதமானது அப்படின்னு கேட்டோம்னா அவர் அந்த ஓய்வை பற்றி அதிகமாக அறிந்து வச்சிருப்பார். ஓய்வுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான விஷயம் அப்படிங்கிறத நமக்கு அவர் பாடம் எடுப்பார். ஒருத்தவர் ஓய்விலே இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் அது ஒரு வேதனைப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனா வேலையிலேயே இருக்கக்கூடிய காலையிலேருந்து நைட்டு வரையும் தொடர்ந்து பாடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் ஓய்வு எந்த அளவுக்கு நேமத்து அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்மளிடம் சொல்லுவாங்க. அப்போ ஓய்வு என்பதும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆக உயர்ந்த நேமத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.